யோவான் எழுதின சுவிசேஷம். 4ஆம் சுவிசேஷமான யோவான் சுவிசேஷத்தை செபதேயுவின் குமாரனாகிய யோவான் எழுதினார். இந்த சீஷனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து சாட்சியாக எழுதினவர். 21வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவரே சாட்சி கொடுக்கிறார். இயேசுவின் அன்பான சீஷன் யோவான். இவர் முதலில் யோவான் ஸ்நானகனின் சீஷனாயிருந்து பின்பு இயேசுவின் சீஷனானார். இயேசுவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த 3 அப்போஸ்தலர்களுள் இவரும் ஒருவர். ராப்போஜனத்தின் போது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த இவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நேரத்தில் மற்ற சீஷர்கள் எல்லாம் ஓடிவிட்ட போதிலும் இவர் இயேசுவின் சிலுவை அண்டையில் நின்றிருந்தார். இவரிடமே இயேசு தன்னுடைய தாய் மரியாளை ஒப்படைத்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கின்றன என யோவான் தன்னுடைய 20வது அதிகாரம் 31வது வசனத்தில் தெளிவாய் எழுதுகிறார். கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதே சுவிசேஷத்தின் நோக்கம். மேலும் கிறிஸ்துவுக்கு முன் பழையவைகள் ஒழிந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாம் புதிதாயின என்று கூறுவதும், இயேசு கிறிஸ்துவை கண்ணார காணாத சந்ததியினருக்கு அவரை பற்றிய உண்மையான சாட்சிகளை எடுத்து கூறுவதும், 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏற்பட்ட மாறான கொள்கைகளை திருத்துவதும் இந்நூல் ஆசிரியரின் நோக்கங்கள். இதன் பொருட்டே இந்நூல் கிபி 90ஆம் ஆண்டில் கிரேக்க மொழியில் எபேசு பட்டணத்தில் எழுதப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என அவரின் இயல்பை விளக்கியதோடு இயேசு யார் என்பதை தொடர்ந்து கூறுகிறார். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று உரைக்கிறார். தேவாலயம், ஆராதனை, ஞானஸ்நானம், திருவிருந்து ஆகிய கிறிஸ்தவத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை விவரிக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் சீஷர்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய உறவை எடுத்து கூறுகிறார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டுள்ளது. யோவான் நற்செய்தி நூல் மற்ற சுவிசேஷங்களிலிருந்து வித்தியாசமானது.